காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த MMJ நிகழ்ச்சியின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லத்திலே வந்து சந்தித்து ஜெபித்து துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த தேவன் நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நாளிலும் நாம் யாவரும் சேர்ந்து காலையிலே தேவனுடைய சமூகத்தை செலவிட போகிறோம். ஆண்டவர் நமக்காக வாக்குத்தத்தோட நம்மளோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே வரும்படியாக ஆண்டவரை நீ பாராட்டின உடைய எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரை இந்த மாதத்தின் துவக்கத்தை உம்முடைய சமூகத்திலே துவங்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய முகத்தை கண்டவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெய கர்த்தராய் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறபடினாலும் இவ்வளவு நாளும் நாங்கள் கஷ்டங்களும் தோல்விகளும் நாங்கள் கண்டிருந்தாலும் கர்த்தாவே உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு சமூகத்திலே நிலை நிற்கும்படியாக பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. எல்லா காரியத்திலும் நன்றி சொல்லு முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜனம் என்று நாங்கள் எந்த இடத்திலும் பெயர் பெறும்படியாக மார்போடு அணைத்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சட்டைகளை மறைத்து நடத்தி ஆண்டவரே நீர் எங்களிலே மகிமைப்படுகிறபடியாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் மகிமைப்படுங்க, தொடர்ந்து நடத்துங்க. நீர் மாத்திரமே அப்பா, நீர் மாத்திரமே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சட்டைகளிலே ஆரோக்கியமும் அடைக்கலமும் பெற்று கர்த்தாவே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாங்க. கூட இருங்கப்பா. என் பாட மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலை நேரத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்துல நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்ல, ஆனா நமக்கு இந்த நேரத்துல அவரை பாடுறதுக்கு அவரை துதிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பலவீனப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்துல சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆமென். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஏசப்பான்னு கூப்பிடுறதுக்கு மனசை தந்திருக்காரு. தேவன் நம்ம நேசிக்கிறாரு. நம்ம நேசிக்காவிட்டால் நிச்சயமாக இந்த சட்டைகளின் நிலையில இந்த காலை நேரத்துல நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, பெரியதப்பா. ஹல்லேலூயா. செலுத்திக் கொண்டே இருங்க. எந்த சூழ்நிலை பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலை பார்த்தீங்க அமிழ்ந்துருவோங்க. உனக்கு போதும் என்றே
ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ளான மனித லைட்டா தட்டிப்பா இன்னும் இருக்கு தூரம், இதோட முடிச்சு போகலன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி கொண்டு போறாரு இல்லையா. இதோட நமக்கு வேற என்னங்க வேணும்? யாராவது பின்னால இந்த தட்டும் போது சோர்ந்து போன நாமும் பேலன்ஸ் நிக்க தேவன் நமக்கு முன்னே இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அநேக தீமைகள் நடந்தது இல்லையா, நமக்கு தெரிந்தும் ஆண்டவர் தெரியாமலும் நடந்தது. நமக்கு பின்னால எத்தனோ பேர் நம்ம காலை வாரி விட்டுருக்காங்க, நமக்கு தெரியாது. பட் ஆண்டவர் அதை பார்த்து என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் கை நின்று, அவர் முன்னால நின்று யாரும் வராம பின்னால நின்று மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாக நம்மளை நடத்தி எல்லா காரியத்தையும் நமக்கு நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. பிரச்சனைகள் வந்த நேரத்திலும் நீ தனியே இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்மள தூக்கி தோள்ல சுமந்திருக்காரு இல்லையா. அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மள அப்படியே அமழ்த்தி விட இருந்தா கூட அந்த வழிய சொல்லி நீ போயிடு, அவன் அப்படிதானே வர, நீ இப்படி போயிடுன்னு சொல்லி நம்மள மறைத்து வேடுண்டை கண்ணிக்கும் பாழாக்கும் தொல்லை நோக்கி நம்மளை தப்பித்து நம்மளை மறைத்து நடத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாங்கிடும் பலம் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிடும் பலம் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் உங்க வாழ்விலே நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடந்ததும் நன்மைக்கு, நடக்கிறதும் நன்மைக்கு, நடக்க போகிறதும் நன்மைக்கு. நீங்க சொல்லுவீங்க ஈஸியா சொல்லுவீங்கன்னு. இந்த சிஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியங்களை உட்கார்ந்து பேசினா சொல்லுவாங்க,
பெரிய ஸ்டோரி இருக்கு, புக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமென் தேவனுடைய பிள்ளைங்களே. அதனால தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடு வச்சிருக்காங்க. ஆனா அதை சுமந்து செல்ல, அதை தாங்கி செல்ல, அதுல இருந்து தப்பித்து கொள்ள நமக்கு பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். நமக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த சிலுவை என்ன, இந்த சிலுவை இல்லைங்க. யோசித்து பாருங்க, கள்ளன் மத்தியில அவர் ஒரு கள்ளனாக எண்ணப்பட்டார். எனக்கு வேற எல்லாம் ஆண்டவருக்கு வேதனையை கூட நான் மறந்துடுவேன் பாருங்க. ஆனா அந்த கள்ளனுக்கு மத்தியில நிற்கும் போது உண்மையா நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ஜெயில உங்களை கொண்டு இருக்கிற பயங்கர ஒரு கொலைக்காரன் பக்கத்துல ஒரு மாதிரி அவனை பார்க்கவே ஒரு மாதிரிப்பட்டவன் பக்கத்துல உங்களை கொண்டு நிக்க வச்சா உங்க மனம் எப்படி வேதனைப்படும் தேவனுடைய பிள்ளைகளே. நமக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு அகோரமான இடத்துல கூட நின்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சிலுவை பாடு வரும்போது அந்த ஆண்டவர் தாங்கி கொள்றதுக்கு பலன் தராம இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அந்த சிலுவை பாடு வரும்போது நீங்க ஆண்டவரை துதிங்க. இன்னும் அதிகமா ஒரே ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புறேன் பாருங்க. உங்க மனதுல யாரை பற்றியாவது கசப்புகள், கோபங்கள், வைராக்கியம் இருக்குன்னா இந்த காலை வேளையில் அதை எடுத்து போடுங்க. எவ்வளோ கண்ட நீங்கள் ஒருவேளை நான் எந்த காரியம் எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒன்று நடந்ததே இல்லை, ஆனா என்ன நீதான் காரணம்னு சொல்றாங்க, என்னால் அதை மறக்க முடியல, என்னால் அதை மன்னிக்க முடியலன்னு அநேக நேரத்துல துடித்து கொண்டிருக்கோங்கல்ல. உங்க இருதயம் அந்த ஒரு நபரை பார்த்தா துடிக்குதா? இந்த காலை நேரத்துல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் அன்பு நம்ம இருதயத்துல பாய்ந்து அது வழிந்து ஓடிச்சுன்னா அந்த கசப்புகள் கரைவதற்கு ஒரு நிமிஷம் போதாது. ஒப்பு கொடுப்போமா? அந்த கசப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்ம தான் முன்னேற முடியாதுங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா நம்ம தான் நினைத்து நினைத்து புழுங்கி புழுங்கி முன்னேற விடாமல் சந்தோஷப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்துல நம்ம அப்படிப்பட்டதான உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் தேவன் சொல்வது, கசப்பான வேறு உங்களை இந்த அகல கடவது. இந்த காலை நேரத்துல ஆண்டவரை ஜெபிப்போமா? ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? ஆண்டவரே இந்த காலை நேரத்துல அப்பா, ஆண்டவரே சொல்லிக்கிறோம், உங்களை மாற்ற எனக்கு பலன் தாங்க, மன்னிக்க எனக்கு பலன் தாங்க. நீங்க ஒரு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோமே. நம்ம மன்னிச்சோம்னா நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். நாம் சந்தோஷமா இருக்க போறோம். ஹல்லேலூயா. கசப்புகளை மாற்றிவிட்டு நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. 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 நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. Thank you Father. Thank you Lord ஆண்டவரே. Thank you Lord. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே நன்றி உள்ள இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இதயம் நிறைந்தவர்களாய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நடந்த காரியங்கள் அவ்வளவுமே கர்த்தாவே நன்மைக்கே என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. பலவீன நேரத்திலே கர்த்தருடைய பலனை தாங்கினபடினாலும் அப்பா, சிலுவையிலே எங்களுக்கு அனுமதித்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லென்த் டேஸ்லே கர்த்தாவே சிலுவை பாடுகளை நினைக்கிற நாங்கள் கர்த்தாவே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற சிலுவையை அப்பா
நாங்கள் சந்தோஷத்தோடு எடுத்துக்கொண்டு ஓடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை சுமக்குவதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தந்திருக்கீங்க, அதுக்கும் நன்றிப்பாம சோத்திரிக்கிறோம். சிலுவை சுமப்பதனால் கர்த்தாவே இன்னுமாய் நான் உமக்குள்ளே வருகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழி தந்திருக்கிறபடினால் உம்மை சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. எல்லா காரியத்திலும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களை ஆண்டவரே பழுதற்ற மாசற்ற ஆண்டவரே அம்மா ஒரு மனவாட்டியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் எங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபை மட்டுமாய் போதுமனா இருந்தபடினால் உம்மை சோத்திரிக்கிறோம். இன்னும் நடத்துங்க இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர். 4வது மாதத்தின் முதல் நாள் 3 மாதத்தை கிருபையாய் நடக்க பண்ணினார், தாண்ட பண்ணினார். அவர் நாமத்துக்கே மகிமை வருவதாக. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம பாடினது போல நடந்ததெல்லாம் நன்மைக்கே, இந்த மாதம் நடப்பதும் நன்மைக்கே, வரப்போகிற மாதங்களும் இனி எல்லா காரியங்களும் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்தபடியால் விசுவாசிக்கிற நமக்கு ஒரு பலன் உண்டு. அவர் கூட இருக்கிறார், அதனால் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். நம்ம இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த புதிய நாளுடைய காலை வேளையிலும் இந்த மாதத்துக்காய் ஒவ்வொரு மாதத்துக்கும் வார்த்தையை தந்து வார்த்தையின்படியே என்னை நடத்தி வருகிறார் என்று சொல்கிற தேவ பிள்ளைகள் தங்கள் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க இந்த வார்த்தை இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க பேசாட்டா நாங்க நிக்க முடியலப்பா ஆண்டவர், நாங்க எழும்ப முடியாதுப்பா, நடக்க முடியாதுப்பா ஆண்டவரே. இந்த 4வது மாதத்தின் முதல் நாளையும் உங்க வார்த்தைக்காக ஆண்டவரே காத்திருக்கிறோம் அப்பா, காத்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். காலைதோறும் பாளையத்துல பனிக்கு மேல மன்னா இருக்குமா என்று காத்திருந்த ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை போல 4வது மாதத்தின் 1ஆம் நாள்ல ஆண்டவரே இந்த பெய்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய பரலோக மன்னாவை பொறுக்க ஓடி வந்திருக்கிறோம். எங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வார்த்தைன்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? நிறைய நேரம் நீங்களே விரக்தி அடைகிறீங்க. இவ்வளோ நாளும் ஆண்டவர் பேசுறாரு, ஒன்றும் நடக்கல. விசுவாசிங்க, கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யுங்க. வேதத்துல பார்த்தீங்கன்னா சொன்ன நிறைய காரியங்கள் மனுஷ பார்வைக்கு அற்பமா இருக்கும், சில காரியங்கள் ஏளனமா இருக்கும். நிறைய இடங்கள்ல சிலரை குறித்து தீர்க்க தரிசனம் குறித்து தமாசா பேசினதை கூட பார்க்கிறோம், ஏளன பண்ண பார்க்கிறோம். ஆனா பேசினவர் உண்மை உள்ளவர். யோசேப்பு சொல்வாரு, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பு. உங்க மேல உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடையது. அதை நீங்க அறிக்கை பண்ணுகிறதுலையோ பிறருக்கு இந்த நம்பிக்கையை பிறட்ட சொல்லுகிறதுலையோ அசந்து போயிடாதீங்க, சோர்வாயிராங்க. மனுஷன் நம்பிக்கை இழக்கும்படி பேசுகிறான்னு சொல்லி அதை விட்டுறாதீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் தந்த வார்த்தை ஆபகுக்கு 2வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனத்தை, உனக்கு சொன்ன தரிசனத்தை எழுதி உனக்கு பின்னாடி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், வந்துக்கிட்டு இருக்கிறான், அவனும் பார்க்கணும். உனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ஓடிட்டு இருக்கிறான், அவனும் பார்க்கணும். உன் கூட கொஞ்சம் பேர் வீட்டில் ஓடிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்கணும். அதை நீ எழுதி வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேசியிருக்கிறாரா இந்த மாதம், அந்த எழுதுகிற மாதமாய். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. எழுதி வச்சு கேட்க போறீங்க. கூட நடக்கிறவங்களும் பார்க்க போறாங்க, பின்னாடி வரக்கூடிய நிறைவேறினதையும் பார்க்க போறாங்க, நிறைவேறுகிறதையும் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. நிறையவர் எட்டி நின்று சொல்லுகிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களும் பார்க்க போறாங்க இது தரிசனம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேணா, ஆபகுக்கு இங்கே இந்த 2வது அதிகாரத்தின் முதல் வார்த்தையில அவர் கேட்கிறாரு, அவர் என்ன நிலைமையில நின்று பார்க்கிறார்னா, அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் நான் அவருக்கு என்ன சொல்வேன் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்போட கத்தருக்கு முன்ன நிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. நான் உனக்கு என்னத்தை நீர் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு, நான் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு காத்திருக்கிறவனுக்கு நீ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம். உன் மேல சொல்லப்பட்டதே பேசப்பட்ட அந்த தரிசனத்தை நீ எழுதி வை. அதை கடந்தோடுகிறவன் கண் பார்க்கும்படியா எழுதி வை. தீர்க்கமாய் கரெக்டா இதுதான் அப்படின்னு ஒரு உறுதியோட எழுதி வை. அது அப்படி நடக்கும். அது 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்த தரிசனம் ஏற்கனவே தரிசனமா உங்ககிட்ட பேசிட்டேன், அதனால நீ எழுதி வை. உனக்கு பின்னாடி வருகிறவன் அதை வாசிக்கட்டும். அது தெளிவா எழுதி வை. அது தரிசனம் பொய் சொல்லாது. ஆமென். நாள் கடந்து போனாலும் தாமதமானாலும் நிச்சயமா நடக்கும். அதே போல அதனுடைய அடுத்த வசனத்தின் கடைசி 4வது வசனத்தின் கடைசியில இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவஜனமே இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான், இந்த நேரத்தில் எங்களால் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. 4வது வசனத்தின் கடைசியில தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் இந்த ஒரு லைன்ல சிம்பிளா உனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்குது, உனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்குது. நீ அடுத்தவனை அந்த பக்கம் நிக்கிறவனை பார்க்காத, இந்த பக்கம் நிக்கிறவனை பார்க்காத, உனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது. வேதத்துல நிறைய பேர் எழுதுனதை பார்க்கிறோம். தீமைக்காகவும் எழுதினாங்க, நன்மைக்காகவும் எழுதினாங்க. மோசே கர்த்தர் பேசினதை எழுதுனா இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணமா. யோசுவா எழுதினாரு, மோசே பேசினதை வச்சு எழுதினாரு. அவரை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். இப்படி ஆகாஸ்வேல் ராஜாவுடைய முத்திரையோட ஆமான் எழுதினா யூத ஜனத்தை தீமைக்காக. எசபேல் வந்து ஆகாபுடைய கையெழுத்த போட்டு எழுதினா நாபால கொல்றதுக்காக. இப்படி அநேகர் எழுதினாங்க. ஆனா ஒருத்தர் எல்லாருக்கும் மேலே ஒவ்வொன்றை எழுதி வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். அவர் எழுத சொன்னதை எழுதினவன் எல்லாரும் எழுதி எத்தனை பேருக்கு முன்ன வாசித்தாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் நன்மையாகவே நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யாத்திராகம் 17:14 யோசுவா கேட்க தான் கர்த்தர் சொல்லி எழுதினதை மோசே வாசிக்கிறார். அந்த யோசுவா அதுக்கப்புறம் இந்த மோசே நடந்து வந்த பாதையில் நடந்து வந்த யோசுவாவால் சொல்ல முடிஞ்சது, நாங்கள் இல்லை நடத்தினது, எங்களை ஒருத்தர் நடத்தி வந்தார். அந்த மோசே நடந்து வந்த பாதையில் நடந்து வந்த யோசுவாவுக்கு கர்த்தருடைய மகிமையை அத்தனை ஜனங்களுக்கு முன்னால. மோசேக்கு அவ்வளோ யுத்தம் இல்லை, ஆனால் யோசுவாவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யுத்தத்தை முடிச்சிருப்பாரு, அடுத்த இடத்துல யுத்தம். அத்தனை இடத்துலயும் ஒரு ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் பலன் கொடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. தன்னோட பேசினதை எழுதி வைத்தார். தன்னோட பேசுறதுக்கும் உங்க சூழ்நிலைமைக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாம தான் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கும் எனக்கு ஆண்டவர் பேசுறதுக்கு காரியத்துக்கும் ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? வெறுமனே இருந்தா ஆபிராம், ஒரு பிள்ளை இல்லை, என்னத்தை எனக்கு நடக்கும்னு கேட்டுட்டு இருந்தார். அவர் பேர் ஆபிராம். ஆண்டவர் கூப்பிட்டு உன் பேர் ஆபிரகாம். அவன் கூப்பிட்டு பார்த்தவெல்லாம் என்ன சொல்லியிருப்பான், ஐயோ கிழவனுக்கு ஒரு பிள்ளையே இல்லை, இதில் அவன் பேர் வேற ஆபிரகாமா. அவர் சொல்ல மடிக்க ஒன்றும் செய்யலை, அவர் சொல்ல வெக்கப்படலை. ஆபிரகாம். சாராய்க்கு ஒரு பிள்ளை இல்லை, ஜாதிகளின் தாய் சாராள் உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க. வேதத்துல இன்னைக்கு இவ்வளவு பகிரங்கமா நம்ம எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அத்தனை பேர் எத்தனை கூட நடந்தவன் எவ்வளவு பேர் கேள்வி பண்ணிருப்பான். இன்னைக்கு அன்னைக்கு எழுதி வைக்கப்பட்ட அந்த தரிசனம் கடந்தோடி வருகிற எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்து விட்டோம். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு எனக்கும் அது தீர்க்க தரிசனமா இருக்கிறதா இல்லையா? ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்துல பலன் தருகிறதா இருக்கிறா இல்லையா? நம்ம ஆண்டவர் அது இத்தனை சொல்லிட்டு எழுதி வை, நாள் தப்புனாலும் பிந்தினாலும் உனக்கு நடக்கும் என்று சொன்ன தேவன் 4வது எல்லாத்துக்கும் முகாதாரத்தோடு பேசுவார். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னதை உறுதிப்படுத்த பேசுவார். ஓ விசுவாசத்தினால நீ பிழைப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை பத்தி எத்தனை பேர் நகைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் ஏளனமா பேசியிருப்பாங்க. சொன்னது போல இன்றைக்கும் நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. ஜாதிகளின் தகப்பன் அவன்தான், ஜாதிகளின் தாய் அவன்தான். நாள் ஆகுது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. தரிசனத்தை சொல்லிட்டே இருக்கிறேன், வருத்தப்படுறீங்களா? ஒரு காலத்துல ஸ்தோத்திரம் வசனம் எங்கேயாவது தான் பார்ப்போம். இன்னைக்கு கடந்தோடுகிறவன் பார்க்கும்படியாய், ரோட்ல போகிறவன் வருகிறவன் பார்க்கும்படியாய் எங்கேயும்
ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற நாட்கள் வரும், வார்த்தையானவரை எங்கும் பார்க்கும்படியா. இன்னைக்கு ரோட்ல பிரயாணிக்கிறதுல ஒரு 85% 85% வாகனங்கள்ல பார்க்கிறோம் வார்த்தைய. நடக்கிற போகிற வழிகள்ல கண்படுகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு எழுப்புதலை தேசத்துல கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். நீ பார்க்கிறது கேட்கிறது உன்னோட பேசப்படுகிற தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கமாய் எழுதி வை. தீர்க்கமாய் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் உன் பிள்ளைகிட்ட பேசும் பொழுதும் அதை பேசுன ஆண்டவர் உபாகமத்துல சொல்லி இருக்கிறார். மோசையை கொண்டு பேசுங்க, சொல்லுங்க. சூழ்நிலைமா ஒண்ணு இல்லவே இருக்கலாம். ஹல்லேலூயா. எழுதுனா என்ன நடக்கும் சிஸ்டர்? எழுதி வைத்தத அதன்படி ஸ்தோத்திரம் செய்ய முற்பட்டான் எஸ்ரா. எத்தனையோ வருஷம் மோசேக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக சிறையிருப்பில் இருந்து திரும்பின ஜனங்களை முதல்ல கூட்டிட்டு வந்த எஸ்ரா ஆலயத்தை கட்ட பழுது பார்த்து கட்ட தொடங்கினா. எழுதி இருக்கிறதின்படி செய்ய எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது தரிசனம். இதன்படி நான் செய்யணும். இன்னைக்கு இவ்வளவு மட்டும் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்னைக்கு எழுதப்பட்ட ஆபிரகாம், அன்னைக்கு எழுதப்பட்ட சாராள் இன்னைக்கு நம்ம மத்தியில சாட்சியா இருக்கிறது போல அன்னைக்கு மோசே சொல்லி எழுதி இருக்கிறது என்று பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்தை எழுதி இருக்கிறபடி கட்ட ஆரம்பித்தாராம். எஸ்ரா 3:2 இருக்கிறது. அப்படி எழுதி இருக்கிறபடி இன்னைக்கு காலையில இந்த எல்லா நாளும் ஏதோ வாங்கிட்டு போறதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வந்து காத்திருப்பா. அப்படித்தானே? இன்னைக்கு கர்த்தர் உங்களை சில பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ளால சில பிராக்டிஸ் பண்ணி பார்க்க சில செய்முறையான காரியத்துக்குள்ளால இந்த மாதத்தை நடத்துகிறார். இது உங்களுக்கு ஒரு இந்த ஹோம்ஒர்க்கா மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் உங்களோட பேசினதை எழுதி வைத்து அறிக்கை பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. எழுதி இருக்கிறதின்படி செய்ய ஆரம்பிச்சான். பலிபீடத்தை செப்பனிட்டு செய்ய ஆரம்பிச்சான். அங்க கூட இருந்தவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயந்தாங்களாம். வீடுகளுக்குள்ளால கர்த்தரை குறித்த பயம், உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நீங்க ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு பயம். அடுத்தபடியாக எஸ்ரா 3:4 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அன்றாடம் பலி செலுத்தப்பட்டுதான் வீடுகளுக்குள்ளால அந்த எழுப்புதலை கர்த்தர் குடும்பமே சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அதை விட வேற பெரிய பிளஸிங்ஸ் வேற ஒண்ணு இல்லைங்க. ஹல்லேலூயா. அதை யோசுவா இதெல்லாம் பார்த்து எழுதி இருக்கிறதுபடி நடந்து வந்தானே, அவன் கடைசி சொல்ல முடிஞ்சது யோசுவால, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறுவதாக. இத்தனை நாள் எழுதி வைத்த தரிசனங்களை நிறைவேறுகிற மாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை சொல்லி உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். மாதம் புதிய மாதம் இந்த வார்த்தைகளினால் நிரப்பப்பட, இந்த வார்த்தையாய் வீடு மாற, சோதரம் தீர்க்கமாய் எழுதப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறுகிற மாதமாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இறுதிய பலகையிலே நம்ம எழுதி வைக்க சொல்லுகிறார். நீ நடக்கும்போது இருக்கும்போது அதை நம்ம அப்படியே சொல்லிட்டே வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண்போம். அப்படியே தலைகளை ஆமென் அப்படி தாழ்த்தி, தேவனே இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சீக்கிரமாய் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் காற்றுரு, அது நிறைவேறும். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அதை நாம் நம்புவோமானால், விசுவாசிப்போமானால் அது கட்டாயம் அந்த சத்திய வார்த்தையால் நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான காலை நேரத்தில் நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேறுதலுக்காக ஸ்தோத்திரம். அந்த குறித்த காலத்தை, குறித்த நேரத்தை, குறித்த சமயத்தை வைத்திருக்கீங்க. அந்த நேரத்திலே ஆமை நிறைவேற போகிற இந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆமேன் தங்களுடைய வாழ்க்கையில பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அவர்களை மனதார MMJ மூலமா வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உங்க பிரச்சனை அந்த பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாக என் வயதை வாழ வைதாக்குவேன் என்று சொல்லி அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்க வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய வயது வாழ கழுகை போல வாழ வைதாகட்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே திருமண நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, அல்லது எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருப்பார்களானால், அல்லது இருதயத்தின் வாஞ்சியை இந்த காலை நேரத்தில் சொல்வார்களானால், என் தேவனுடைய வார்த்தையின்படி இவர்களுக்கு தகப்பனே அவங்களுடைய இருதய வாஞ்சியை கதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும், இந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும்
கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே, வேதனையின் மத்தியில ஆமென் இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு விசாரப்பட்டு கர்த்தாவே இந்த காலையில முழங்கால் படியிட்டு கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நறுங்குண்டதுமான இருதயங்களை தேற்றுவானாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. அநேக நாள்ல நாங்க பயப்படுறோம், ஏன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா நிறைய நேரங்களை நாங்க டவுட் பண்றோம். அப்படி இல்லாதபடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை காலையில எடுக்க கிருபை தாருங்கப்பா. இன்னும் கடன் பிரச்சனையோடு கூட ஆமென் வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பிள்ளைகளுக்காக எஜுகேஷனை குறித்து வருங்காலத்தை குறித்து வேதனைப்படுற ஒவ்வொரு பெற்றோரை நினைத்து பார்க்கிறோம். உங்க கிருபை இவர்களோடு கூட இருப்பதாக என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. சுய தொழில் செய்பவர்கள் இன்னும் தகப்பனே ஆமென் வேலைகளுக்கு போறவங்க இன்னும் கூட வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி வேதனையோடு கூட புறப்பட்டு போகிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவருடைய போக்கில் மரத்தில் அப்பா கூட இருப்பீராக ஆண்டவரே. ஹெவன் டிவியை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹெவன் டிவி கோடிக்கணக்கான மக்களுடைய வீடுகளில் சென்று வரும்போது என் தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ள இறங்கணுமே, அதை அவர்கள் நினைவு கூர்ந்து ஆமென் அந்த தேவைகளை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா ராஜா. அந்த தரிசனத்தை எடுத்து செல்கிற உன்னுடைய அன்பு மகனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தருக்காய் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க இருளிலே கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே, அக்கிரமத்தின் மத்தியில விழுந்து கிடக்கிற ஜனங்களை தேவனுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய் மகன் ஓடுகிற ஓட்டம் விருதாய் போகாதபடி கர்த்தருக்கு நினைவு கூறும்படியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் ஆண்டவரே 150க்கும் மேற்பட்ட மக்களை போஷிப்பிக்கிற திட்டம் ஆண்டவரே. இன்னும் ஏழை ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ற திட்டம் ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய இந்த நாளில் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பிறந்த நாளையும் திருமண நாட்களை காணும் போது நாங்களும் முன்வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க எம்எம்ஜி உங்க கரத்துல தருகிறோம் ஆமென். ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை முதல் இந்த நாள் முழுதும் ஒரு ஆமென் தரிசனம் பெற்ற நாளாய் எங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிற நாளாய் இருக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். எங்க தேசம் என் தேவனுக்காக பயன்படட்டும். எங்கள் ஆமென் திருச்சபைகள் என் தேவனுக்காக பயன்படட்டும் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். மீதியா நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.